ஜெபம் செய்வோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் காலை வேலைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆலயத்திலே ஆண்டவரே இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் முன்னமாக உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஒவ்வொருவரை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீமைகள், சாபங்கள், கட்டுகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஆண்டவரை மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே ஆண்டவரை பிரசன்னராகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடை உண்டாக்குகிற, மட்டுப்படுத்துகிற எல்லா தீமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய முழு ஆளுகைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக பாடலை பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே என்ற பாடல் கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 100வது பாடல். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் கூர் எங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. யாவரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்போம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலையை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர்ப்பாய்க்கமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தவர்களும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு விடுவேங்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களின் சூழ பாளையம் இறங்கியவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். வேத பாடம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படியாய் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்பது. நாம் யாவரும் எழுது நின்று கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே என்ற கீதத்தை நாம் பாடுவோம். ஒரு சில வரிகளை நாம் உற்சாகமாக நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள்.
மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சிறுவேலும் கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே, ஆத்துமாக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையுடைய இருதயமுடைய மனிதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே, அசரியாவே, மீகாவேலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கருவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாடுகளை சகித்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்தார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? அவர் எங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மரித்த ஆண்டவர், பாடுபட்ட ஆண்டவர், அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் உயிரோடு கூட இருந்தார். எந்த ஒரு மனிதனுக்கும் பிறந்த நாள் உண்டு, ஆனால் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி யாருக்குமே கிடையாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு. ஏனென்று சொன்னால், அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்கள், அவரோடு கூட ஊழியம் செய்து வந்த பெண்கள், நண்பர்கள் என்று சொல்லி அநேக சுற்று வட்டாரங்கள் இருந்தது. அவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி தனியே விட்டு விட்டாரே என்று சொல்லி அவர்கள் குழம்பிக் கொண்டும் அங்கலாய்த்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறந்து விடவில்லை, அவர்களை அப்படியே கைவிட்டு விடவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தவுடன் அவரை அதிகமாய் நேசித்து அவரை தேடி வந்த மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. அதோடு கூட பேதுரு என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனுக்கு அவர் திபேரியா கடல் அருகே அவனுக்கும் அவர் தரிசனமானார். அதோடு கூட சீஷர்கள் கூடியிருந்த வீட்டிலே அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார். எம்மாவூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் உள்ள 2 சீஷர்களுக்கு அவர்களோடு கூட அவர் கடந்து சென்று அவர்களுக்கும் அவர் தரிசனமானார். அதோடு கூட அவரை நம்பாமல் மறுதளித்து இருந்த தோமாவுக்கும் பிரத்யட்சமாக தனிப்பட்ட விதத்திலே அவனுடைய ஆத்துமாவும் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்று சொல்லி அவனையும் ஆண்டவர் மறந்து விடாமல் தனிப்பட்ட விதத்திலே அவனுக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்படி எந்த ஒரு ஆத்துமாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறந்து விடுகிற தேவன் அல்ல. பின்மாற்றத்தில் இருக்கிற, ஒடுக்கி போயிருக்கிற, பயந்து போயிருக்கிற
சமாதானமற்று குழம்பி போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனித்தனியே போய் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவர்களுடைய வாழ்விலே இருந்த எல்லா விதமான பயத்தையும் அவர் நீங்களாக்கி விட்டார். ஒருவேளை அப்பொழுது இருந்த அந்த ரோம அரசாங்கத்துக்கு அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள். அப்பொழுது இருந்த யூத அதிகாரிகளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட பயமும் கலக்கமும் நீங்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே போய் அவர்களுக்கு தரிசனமாகி அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்தையும் அவர் முதலாவது நீக்கிவிட்டார். மார்க்கு 16:6 வாசிக்கின்ற போதும் நாம் ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் தரிசனமானவரோ அவர்களுக்கு ஆண்டவர் கூறின முதலாவது வார்த்தை பயப்படாதிருங்கள். வேலை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு நீக்குகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து அவர் நீக்குகிற முதலாவது காரியம் பயம். நமக்கு எவ்வளவு பலன் இருக்கலாம், தைரியம் இருக்கலாம், ஆனால் அந்த தைரியத்தையும் திட நம்பிக்கையை நாம் இழந்து போய் விடுகின்ற போது நம்முடைய திறமைகள் எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போய் விடுகிறது. நம்முடைய பலன் நம்மை விட்டு போய்விடுகிறது. இந்த பயம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பலத்தை நாம் உணர விடாமல் நம்மை தைரியமற்று போய் நம்மை திட நம்பிக்கையை அற்று போய் செய்து நம்மை ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மை தள்ளி விடுகிறது. முதலாவது அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே தம்மை சார்ந்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் அவர் தரிசனமாகி பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சொன்னார். ஒருவேளை அந்த பயத்தை நம்மை விட்டு நீக்குவதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிற முதலாவது ஒரு காரியம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை குறித்து, ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து, தொழிலை குறித்து, பணத்தேவை குறித்து ஒருவேளை நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளின் காலை வேளையிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நமக்கு வருகிற எல்லா துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை திரும்பவும் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தூரத்திலிருந்து ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை மட்டும் கூறிவிட்டு திரும்பி விடுகிற தேவன் அல்ல. நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வின் அனைத்து துன்பங்களிலும் நம்மோடு கூட இருந்து அவர் சகித்து துன்பங்களிலிருந்து வெளியே வர, பிரச்சனைகளை மேற்கொள்ள, பாடுகளை எதிர்கொள்ள நமக்கு அவர் பலனையும் சத்துவத்தையும் நமக்கு பெருக பண்ணி நம்முடைய வாழ்வில் உள்ள பயத்தை எல்லாவற்றையும் அவர் நீக்கி விடுகிறார். இரண்டாவது அவர் கூறின வார்த்தை யோவான் 20:19, உங்களுக்கு சமாதானம். கூட்டப்பட்டிருந்த வீட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொன்னார். சமாதானமற்ற உலகத்திலே சமாதானமற்ற நம் வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற எல்லா விதமான கவலைகளை, பாடுகளை நம்மை விட்டு அகற்றி, குழப்பங்களை நம்மை விட்டு அகற்றி, சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக காணப்படுகிறார். எப்பொழுது என்று சொன்னால், நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாடி வருகின்ற போது, அவரை நம்பி இருக்கின்ற போது, அவரை தேடுகின்ற போது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்வின் சமாதானத்தை நாம் காத்துக் கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்காகவே அவர் சமாதானத்தை தருகிறார். அதோடு கூட நாம் இங்கே பார்க்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு தரிசனமானார். ஒருவேளை பேதுருவுக்கு தரிசனமான போது அவன் பின்மாறி போயிருந்தான். அவன் எதற்காக பிடிக்கப்பட்டானோ, எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை அழைத்தாரோ அதையெல்லாம் மறந்து தன்னுடைய பழைய நண்பர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு தான் முன் செய்து வந்த அதே தொழிலை செய்வதற்காக அவன் மீன் பிடிப்பதற்காக அவன் கடற்கரைக்கு சென்று விட்டான். அந்த கடற்கரை ஓரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய செயல்களை எல்லாம் கவனித்துக் கொண்டே இருந்தார். அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். எல்லா இடங்களிலும் அவர்கள் பிரயாசப்பட்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய செயல்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு நாம் எந்த காரியத்திலே நாம் ஈடுபட்டாலும் அவரை மறந்து நாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது வாய்ப்பதில்லை. இதுதான் பேதுருவுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே கடந்து வந்து நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி சொன்னபோது அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை கூட அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் அவருடைய சொல்லை கேட்டு அவர்கள் செய்த போது அவர்களுடைய வலை கிழியத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த நாட்களிலே அவர்கள் எவ்வளவு மீன்களை பிடித்தாரோ அந்த அளவுக்கு அதிகமாய் 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இப்பொழுதுதான் அவன் ஆசீர்வாதத்தை பெற்ற போது வறுமையில் இருந்து
சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவருடைய வாழ்க்கையில சுகத்தையும் சுகவாழ்வையும் அவன் பெற்றபோது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை அறிந்ததோடு மட்டுமல்ல, அவனுடைய பின்மாற்றத்தை விட்டு அவன் மனம் திரும்பினான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குழப்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மை தூர தள்ளி கொண்டிருக்கலாம், சோர்ந்து போய் காணப்படலாம். இந்த நாளின் காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நம்மை திரும்பவும் பின்மாற்றத்திலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தி திரும்பவும் ஆண்டவரை நாம் கண்டுகொண்டு அவர் பின்பதாக செல்லுவதற்கு அவர் விரும்புகிறார். பேதுருவை தட்டி எழுப்பி சபை பொறுப்பை ஒப்பு கொடுத்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அவனையும் நல்ல ஊழியத்தை கொடுத்து நல்ல ஒரு வாஞ்சியை கொடுத்து அவனை தட்டி எழுப்பின அதே ஆண்டவர் இந்த நாள் காலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பொறுப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது, நாம் பின்மாறின நிலையிலிருந்து திரும்பவும் ஆண்டவரோடு கூட நாம் பின் செல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்து வைத்திருக்கிறார். உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், பயத்தை நீக்கிற ஆண்டவர், சமாதானத்தை அருளி செய்த ஆண்டவர், பின்மாற்றத்திலிருந்து விடுதலையை தந்த ஆண்டவர், வேத வாக்கியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். எம்மாவூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே அவர் கடந்து சென்ற போது, அங்கே 2 சீஷர்களோடு கூட அவர் கடந்து சென்ற போது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்பொழுது அவர் செய்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் வேத புத்தகத்தை வாசிக்கின்ற போது, சங்கீத புத்தகத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்கிறதோ அதையெல்லாம் அவர்களுக்கு அவர் விளக்கி காண்பித்தார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேத வசனத்தை படிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் அதிகமாய் விளங்குகிறது. தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். ஒருவேளை நாம் ஜெபித்து சோர்ந்து போகலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் உண்மையாக அவரை அறிகிற அறிவோடு நாம் அறிந்து கொள்கின்ற போது நாம் சோர்ந்து போவதில்லை, நாம் கலங்கி போவதில்லை. உண்மையாகவே ஆண்டவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவியிலே அனல் கொள்ளத்தக்கதாக, ஆவியிலே அக்கினி மூலத்தக்கதாக, ஒரு கர்த்தருடைய வல்லமை நம்மை இறங்கி வரத்தக்கதாக, தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக வேத வசனத்தை நாம் அதிகமாக வாசிக்கின்ற போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். அவருடைய முகத்தின் ஒளி நம்மை பிரகாசிக்க பண்ணும். வேதமே வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கின்ற போது நம்மிடத்திலிருந்து வெளிச்சம் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற கட்டளை, நீங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி சொன்னார். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமல்ல. உலகத்தை நற்செய்தி மயமாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். அதோடு கூட ஒவ்வொருவரையும் நாம் சீஷராக நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற மனிதர்களை உருவாக்குவது நம்முடைய வேலை. சுவிசேஷத்தை அறிவிப்பதும் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க செய்வதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. அதோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென், இதோ நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதமான மரணத்தையும் ஜெயம் கொண்ட இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு தேவை ஜீவன், ஒருவேளை மரித்த மனிதனுக்கு தேவை உயிர்த்தெழுதல். இரண்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த கடவுள் நம்மோடு கூட இருக்கின்ற போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மரணத்தின் மேல் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மரணத்தையும் ஜெயிப்பதற்கு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் உதவி செய்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் மரணத்தையும் ஜெயம் கொண்டு வாழக்கூடிய கிருபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்வளவு மேன்மையான ஒரு தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கிறபடினால்
நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை உணர்ந்தவர்களாக, அவருடைய நாமத்துக்கு நாம் துதி பாடுகிறவர்களாக, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து ஜீவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் மறந்து விடுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஏதாவது வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கலாம். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து இந்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் நாம் எம்மாவூர் சீசர்களுடைய மத்தியிலும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடந்த சீசர்கள் மத்தியிலும், பேதுருவுடைய வாழ்க்கையிலும், மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலும், தோமாவுடைய வாழ்க்கையிலும் இருந்து நாம் அறிகிறோம். ஒருவேளை நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், உபத்திரவத்தோடு காணப்படலாம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் காணப்படலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் கால வேளையிலே ஆண்டவர் எலியாவை தட்டி எழுப்பி ஓடச் செய்த ஆண்டவர், சிம்சோனை ஏவி எழுப்பின ஆண்டவர் இந்த நாளின் கால வேளையிலும் நம்மையும் ஏவி எழுப்புகிறார். நம் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஒரு பாடலினுடைய 2 வரிகளை நாம் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 64வது பாடல். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. தொல்லையானாதி தந்தார், தொல்லையானாதி தந்தார், வந்தார் இறந்து உயிர்த்தெழுந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து, கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து, பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூர் ஒடிந்து, சாவின் கூர் ஒடிந்து, அடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து, ஜீவனை விடிந்து, தேவாலய தீரை 2 கிழிந்து ஒளிந்து. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி, மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி, பொய் மாற்றி பாவிகளை தேற்றி, கொண்டாற்றி பத்ரசன தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. உலகால் படிக்கிட்டு நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் காலை வேளைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் என்ற வார்த்தையின்படி உடைய சமூகத்தை நாங்கள் நாடி தேடி வரவும், உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் தாமே பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளோடு காணப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவன் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது காணப்படுகிற எல்லா விதமான குழப்பமான சூழ்நிலைகளையும், வியாதிகளையும், போராட்டங்களையும், பிசாசினுடைய எல்லா விதமான தந்திரங்களையும் கர்த்தர் தாமே மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தரித்திரங்களை மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் பகுதியை விட்டு, எங்கள் மாநிலத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு அது அகன்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வியாதியின் கூறுகள் ஒளிந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய முழு அதிகாரத்தோடு
உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீமைகளும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தரித்திரமான சூழ்நிலைகள் மாறட்டும். கர்த்தர்தாமே ஒவ்வொரு ஜனங்களும் வாழ்ந்திருக்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே பரிபூர்ண சுகத்தை அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை வழிநடத்தி செல்லுகிற அதிகாரிகள், முதலமைச்சர், பிரதம அமைச்சர், அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஏழைகள், திக்கற்றோர், தேவையில் இருக்கிறவர்களுக்கு முன்வந்து உதவி செய்கிற நல்ல இருதயங்களை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தரும்படியாய் உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் இறங்கி உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமற்ற குடும்பங்களிலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு கூட காணப்படுகிற குடும்பங்களிலே ஆண்டவரே சுகத்தை அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வமானிட நீ வாழ்க 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 இயேசுவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இப்போதைக்கு இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.